திரு நேரு அவர்கள் ஏன் நான்லாம் வந்து 44 லட்சம் காணிக்கையாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேன் வீடியோ பார்த்தேன். நண்பர் ரொம்ப மனவேதனையில் இருக்கார். இன்னொன்று, நான் டொனேஷன் கொடுக்காமல் இருந்தால் மட்டும் என்ன நல்லவனா சொல்ல போகிறீங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருந்தார். ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, கட்சி நம்மளை காப்பாற்றாது, நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு. இடியாப்ப சிக்கல், யார் புறம் நியாயம் இருக்கிறது என்பதே நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. கட்சி என்ன சொல்லுது, இந்த கட்சி தான் உனக்கு இந்த பதவி கொடுத்தது, இந்த கட்சி இந்த பதவி கொடுத்ததுனால தான் நீ மந்திரியாக இருக்கிற, நீ மந்திரியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ சம்பாதிக்கும் போது அதில் பிரச்சனை வந்தால் நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தலைமை சொல்லுது. இது நல்லா இருக்கே, துட்டப்புலாம் வாங்குறீங்களாங்க? இவர் என்ன சொல்கிறாரு, 100 ரூபா வாங்கினேன்னா அதில் 80 ரூபாய் 70 ரூபாயை உங்ககிட்ட தானே கொடுக்குறேன், நான் மட்டுமா வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தானே காப்பாற்றணும், நீங்கள் இன்றைக்கி காப்பாற்றி விட்டா தானே அடுத்தடுத்து நான் வாங்கி தர முடியும் அப்படின்றது அவரோட நிலைப்பாடு. அண்டு நேருவுக்கு நெருக்கமாக இருப்பவர்களோடு பேசிய போது மிக கடுமையாக பயத்தில் இருக்கிறார் நேரு என்று சொல்கிறார்கள். ஸோ பிஜேபி கூப்பிட்டு உன் தொகுதிக்கு மட்டும் வேலை செய், இந்த அரியலூர், பெரம்பலூர், திருச்சியில் இருக்கிற மற்ற தொகுதிக்கெலாம் நீ பணத்தை செலவு பண்ணி வேலை செஞ்சேன்னா பிரச்சாரத்துக்கு கூட வெளில இருக்க மாட்டேன் என்று நிச்சயம் சொல்வார்கள்.